ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு பிறந்த செய்தியை முதலாவதாக மெய்ப்பர்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். மெய்ப்பர்களுக்கு அறிவித்த வேளையில் அவர்களோடு அவர் சொன்ன தேவதூதர்கள் அவர்களோடு சொல்லும்பொழுது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி என்று சொல்கிறார். கர்த்தராகிய தேவன் நமக்காய் பிறந்திருக்கிற இந்த காரியம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக வேண்டிய காரியம். இது எப்பொழுது நம்முடைய வாழ்விலே சந்தோஷம் வரும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மெய்ப்பர்கள் அவர்கள் எப்படி பஸ்கா பலியாக கொடுக்க வேண்டிய பலியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை பாதுகாத்து வைத்துக்கொண்டு அதை பலியிடும்படியாக அவர்கள் தெரிந்தெடுத்து அதை வைத்துக்கொண்டு பாதுகாத்து கொண்டிருந்தார்களோ, அதுபோல நீங்களும் நானும் நாம் தெரிந்தெடுக்கிற காரியங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவதாக, ஞானிகள் தேவனை பார்க்கும்படியாக வருகின்ற அந்த காரியத்தை நாம் வாசிக்க முடியும். அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் அவர்கள் தேவனுடைய வழிநடத்தின் பிரகாரம் வந்தாலும் ஒரு சில இடங்களிலே அவர்கள் புலம்பின காரியத்தினால் அவர்களால் அங்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டானது. அங்கு அநேக ஜனங்கள் சாகும்படியான காரியங்கள் நடந்தது. இந்த நாளிலும் நாம் எப்பொழுது தேவனுடைய வழிநடத்தலை விட்டு நாம் பின்மாறுகிறோமோ அப்பொழுது நாம் அந்த சந்தோஷத்தை இழந்துவிடும் ரீதியில் காரியங்கள் நடக்கும். நாம் இந்த தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வழிநடத்தின் பிரகாரம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். நற்காரியங்களை நாம் தெரிந்திருக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் எல்லாருடைய வாழ்விலே இனிமையான ஒரு கிறிஸ்துமஸாய் மாறட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.